26 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதுதர் சென்று நேர்மையாளரிடமிருந்தே தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறின் நற்செய்தி வாசக தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக செபிக்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பல காரியங்களை மதிப்புமிக்கதாக கருதுகிறோம். பணம், சொத்து, அந்தஸ்து, உறவுகள் என அடிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் மனித மதிப்பீடுகள் அனைத்தையும் தலைகீழாக மாற்றி விண்ணரசு என்ற அழியாத உன்னத புதையலை நம் கண் முன்னே நிறுத்துகிறது. இந்த ஞாயிறு இறைவார்த்தை நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்யவும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டடையவும் நமக்கு அழைப்பினை விடுக்கிறது. விண்ணரசின் ஈடு இணையற்ற மதிப்பும் அதை அடைவதற்கான முழுமையான அர்ப்பணிப்பை நாம் கற்றுக்கொள்ள இறைமகன் இயேசு நற்செய்தியின் வழியாக நம்மை அழைக்கிறார். மத்திய நற்செய்தியில் இயேசு கூறுகின்ற உவமைகள், விண்ணரசு என்பது ஏதோ மரணத்திற்கு பின் கிடைக்கும் ஒரு வெகுமதி அல்ல. அது இப்பொழுதே இங்கேயே நம் வாழ்வில் நாம் கண்டடைய வேண்டிய ஒரு மாபெரும் அனுபவம் என்பதை உணர்த்துகின்றது. விண்ணரசை பெற்றுக்கொள்வதற்காக உலக போக்குகளையும் தற்காலிக இன்பங்களையும் மகிழ்ச்சியோடு தியாகம் செய்ய நாம் தயாராக வேண்டும் என்பதே இன்றைய இறை வார்த்தையின் முக்கிய செய்தியாகும். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு 3 முக்கிய உவமைகள் வழியாக விண்ணரசின் தன்மையை விளக்குகிறார். ஒரு மனிதன் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடிக்கிறான். அதை அறிந்ததும் அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். இங்கு புதையல் என்பது எதிர்பாராமல் கிடைக்கும் இறைவனின் ஆவையும் அருளையும் குறிக்கிறது. விண்ணரசின் மதிப்பை புரிந்து கொண்ட ஒருவருக்கு உலக பொருட்கள் எல்லாம் சாதாரணமாக தோன்றும் என்று அவர் எதையும் இழக்க தயங்க மாட்டார் என்பதும் இன்றைய இந்த உவமையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வணிகர் நல்ல முத்துகளை தேடி அலைகிறார். விலையுறந்த முத்தை கண்டவுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்குகிறார். புதையலை தேடாமல் கண்டடைந்த மனிதனைப் போலல்லாமல் இந்த வணிகர் தேடி தேடி பார்க்கிறார். ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள்தான் இயேசு என்ற ஒரு முத்தான உண்மையான முத்தை கண்டடைகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிட்டு அவரை பற்றி கொள்ள வேண்டும், தேடி அலைய வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு இங்கு இருக்கிறார், அவர்தான் நம்ம வாழ்க்கைக்கு உன்னதமான முத்து என்பதை கண்டடைய வேண்டும். கடலில் வீசப்பட்ட பெரிய வலை என்பது எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வருகிறது.
கரையில் வந்ததும் நல்லவைகள் கோடைகள் சேர்க்கப்படுகிறது, கெட்டவைகள் வெளியே எறியப்படுகின்றது என்பதுதான் உவமை கூறுகிறது. திருச்சபையிலும் உலகிலும் நல்லவர்களும் தீயவர்களும் இணைந்து வாழ்கிறார்கள். ஆனால் உலக முடிவில் இறைவனால் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுது உண்மையான நீதி உள்ளவர்கள் பிரிக்கப்படுவது என்பதுதான் ஒரு எச்சரிக்க வேண்டியான ஒரு விஷயமாக நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த 3 உவமைகள் வழியாக இயேசுவோடு வாழும் வாழ்விற்கான நாம் சில பாவ பழக்க வழக்கங்களை, தவறான வழிகளை கைவிடுகின்ற நேரம் வருகின்ற பொழுது அதை நாம் ஒரு சுமையாக கருதக்கூடாது. அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்ல இருக்கக்கூடாது. பெரிய சவால் என்று, போராட்டம் என்று தள்ளி போடக்கூடாது. இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்து அதற்காக நாம் தியாகம் செய்ய முற்பட வேண்டும். நம்முடைய முன்னுரிமைகளை மாற்ற வேண்டும். அதாவது வாரத்தினுடைய 7 நாட்களும் பணம், வேலை, சமூக வலைத்தளங்கள் ஆகியவற்றுக்கு தருகின்ற முக்கியத்தை விட நாம் நம்முடைய இறைவனுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் பிறன்பு பணிகளுக்கும் அதிக நேரம் ஒதுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். பல வகையில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். பணத்தை தேடி, வேலையை தேடி, பொருளாதாரத்தை சீர்படுத்த, இது போன்ற பலவிதமான தேடல்கள் மத்தியிலும் இறைவனை நாம் தேடுகின்றோமா? நம்முடைய குடும்ப உறவுகளோடு நாம் அழகிய உறவில் இருக்கின்றோமா? அன்பு செலுத்துகின்றோமா? தியாகம் செய்கின்றோமா? அவர்களோடு நேரம் ஒதுக்குகின்றோமா? அவ்வாறு ஒதுக்குகின்ற பொழுதுதான் அந்த உண்மையான புதையல் நம்மிடத்திலேயே இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வலையுள்ள மீன்களைப் போல நாமும் உலக முடிவில் பிரிக்கப்படுவோம். ஆக இன்று நாம் வாழ்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த ஒரு நல்ல மீனாக வாழ வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். மனம் மாற்றத்தை நாம் பெற வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதில் ஒரு தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடல் ஒரு ஆன்மீக தேடலாக மாற வேண்டும். அந்த ஆன்மீக தேடலில் விண்ணரசை பற்றி நாம் தேட வேண்டும். விண்ணரசு இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும். அந்த விண்ணரசை ஆண்டவர் இயேசு நமக்கு அருளிய படிப்பினையை, அன்பின் கட்டளையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையினுடைய உறவுகள், குடும்பத்தில் நாம் தேட வேண்டும். விலை உயர்ந்த முத்துக்கள் நம்மிடத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விடுவோம். சாதாரண இந்த உலகம் தருகின்ற ஒரு இன்பங்கள், இந்த சமூக வலைத்தளங்களால் மூழ்கியிருக்கின்ற அந்த பாவ பழக்க வழக்கங்கள், இவைகளில் சிக்கி நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நற்செய்தி நமக்கு தருகின்ற இறுதி செய்தியாக இறைவனுடைய விண்ணரசும் அவர் தருகின்ற அமைதியையும் அன்பும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விலை உயர்ந்த முத்துக்கள். உலக பொருட்கள் தருகின்ற அந்த தற்காலிக மகிழ்ச்சியை தேடி அணையாமல் அழியாத விண்ணரசின் புதையலை இன்று நம்முடைய இதயங்களும் தேட வேண்டும். ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் தேட வேண்டும். நம்மை அன்பு செய்கின்ற நபர்களை தேட வேண்டும். அவர்களை தேடி நம்முடைய அன்பையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், அமைதியையும், சகோதரத்துவத்தையும் அருள வேண்டும். பிறருக்கு உதவி புரிய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற நல்ல பண்புகள் நினைத்து நிற்கின்ற பொழுது பல முத்துக்களை நம்மால் கண்டெடுக்க முடியும். அந்த நல்ல முத்துக்கள், அந்த நல்ல மீனாக நாம் வார வேண்டும் என்றால், அந்த நல்ல ஒரு புதையலை கண்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தை செய்து நல்ல பண்புகளை நிலைத்து நிறுத்தி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நம்முடைய வாழ்வுடைய முதன்மை புதலையாக ஏற்றுக்கொண்டு அவர் நிலைத்து நிற்போம். இறைவன் தருகின்ற அனைத்து அருளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறுன்ற திருநாளுக்காக உமக்கு நன்றி கூறி இன்றைய நாளை உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். என்ற இறைவார்த்தையின் வழியாக விண்ணரசின் ஈடு இணையற்ற மதிப்பையும் நீர் எங்கள் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்ததற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நிலத்தில் மறைந்திருந்த புதையலையும் சந்தையில் தேடி அலைகின்ற விலையுயர்ந்த முத்தையும் போல நீர் மட்டுமே எங்களுடைய வாழ்வின் உண்மையான அழியாத ஒரு புதையல் என்பதை நாங்கள் இப்பொழுது முழுமையாக நம்புகிறோம். ஆண்டவரே, உலக பொருட்கள், தற்காலிக இன்பங்கள் மற்றும் உலக அந்தஸ்து ஆகியவற்றுமே நாங்கள் வைத்துள்ள அந்த பேராசைகளை இன்று அகற்றி அருளும்.
உம்மையே எங்கள் வாழ்வின் முதல் முன்னுரிமையாக, எங்களை அன்பு செய்கின்ற நபர்கள் உறவுகளை முன்னுரிமையாக மாற்றி அமைக்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும். இறைவனுக்காகவும் உமது அரசுக்காக நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு தியாகத்தையும் ஒரு சுமையாக கருதாமல் முழு மனதுடன் பேரானந்தத்துடன் செய்யக்கூடிய தாராள உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உலகின் முடிவில் வலையிலிருந்து பிரிக்கப்படுகின்ற ஒரு நல்ல மீன்களைப் போல நாங்கள் முதுப்பார் நீதி உள்ளவர்களாக்கும். எம்மிடையே வாழ்கின்ற எங்கள் குடும்ப உறுப்பினரோடு, நண்பர்களோடு, சமுதாயத்தோடு நற்செயல்களால் நிறைந்தவர்களாய் காணப்பட எங்களை நாள்தோறும் புனிதப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் வாழ்கின்ற இல்லங்களில், பணிபுரியும் இடங்களிலும் உமது விண்ணரசின் நீதியையும் அமைதியையும் அன்பையும் பிறருக்கு பிரதிபலிக்கின்ற கருவிகளாக எங்களை மாற்றி அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடையாக தந்துள்ள இந்த புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக மக்கள் நன்றி கூறி இந்த வாரம் முழுவதும் உமது பாச கரங்களில் எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வாரத்தில் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் கடமைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் கைகளில் உள்ள அனைத்து காரியங்களையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் மன அமைதியையும் ஞானத்தையும் தந்துள்ளோம். நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளிலும் திட்டங்களிலும் இந்த வாரம் முழுவதும் உமது ஆவியாருடன் நல்வழித்ததில் எங்களோடு இருக்கட்டும். தீய சக்தியின் தந்திரங்களிலிருந்தும், விபத்துக்கள், நோய்கள் மற்றும் எதிர்பாராத தடைகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் நண்பர்களையும் இதோ இந்த காணொலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஒரு விலை மதிப்பேற்ற இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த வாரத்தில் சந்திக்கின்ற மனிதர்களோடு நாங்கள் அன்போடும் பொறுமையோடும் பழக எங்களுக்கு அருளைத்தாரும். எங்களுடைய சொற்களும் செயல்களும் உமக்கு உகந்தவனாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் அமையட்டும். கடந்த கால தவறுகளை மன்னித்து புதிய ஆவிக்குரிய பலத்தோடு இந்த வாரத்தை, இந்த நாளை நாங்கள் எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும், எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும், இதோ இந்த காணொலியோடு ஜெபிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து பல விதமான வரங்களினால் நிரப்பி, நலன்களால் நிரப்பி ஆசீர்வதித்தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.